இப்படி சொன்னா ஆண்களையும் பெண்களையும் சமமாக மதிச்சு அவங்கள வாக்களிச்சு அவங்களை வெற்றி பெற செஞ்சாங்கன்னா சந்தோஷம். ஆனா எப்படி பாக்குறீங்கன்னா இன்னும் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அவங்களை தேர்ந்தெடுக்கிற மனசு இருந்தாவே போதும். ஆனா வேட்பாளரை நிறுத்துற நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சம மனிதனா கூட அவங்க மதிக்கிறது கிடையாது. ஆனா அவங்கள வந்து வேட்பாளர் நான் மனுஷனா தான் மதிக்கிறேன். நான் கட்சியில இருக்கேன். உங்களை சொல்லலாம். இல்ல பொதுவா வந்து அப்படி பாக்குறது இல்லைங்களா? ஆனா இது வந்து வேட்பாளரா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளரா நிறுத்துறாரு. எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சி? பட் அவர் என்னன்னா எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு உள்ள ஒரு பொலிட்டிக்கலா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே பெரிய விஷயம். பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் உண்மையிலே இங்க அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. அது அது ஒரு திருநங்கை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கத்தக்க முயற்சி. அவங்க வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்து சக மனசுல கூட மதிக்கிறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு வேட்பாளராகவே நிறுத்துது. நாமளும் அவங்கள நல்லபடியா நடத்தினா நம்மள மாதிரி ஒரு அங்கத்தினரை பார்க்கணும். நம்மளோட குடும்ப உறுப்பினரை பார்க்கணும், சகோதரியாவும் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? நாங்க இருக்கையா நாம் தமிழர் கட்சி எந்த இப்ப திமுக அதிமுக போன்ற 70-60 வருஷ கட்சிகள் கூட அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி இதை கொடுத்துருக்கீங்களா? விஜயோட அவர் கூட்டு சேர்ந்தா கண்டிப்பா வின் பண்ணுவார். நாம் தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல கருத்துக்கள் சொல்றாரு. மக்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பா செய்வார். புதியவர்கள் ஆட்சிக்கு வரணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சீமான் பேசுறதுன்னா சாத்தியம் இல்ல, சும்மா பேச மட்டும் தான் செய்யறாருன்னு சொல்றாங்க. சீமான் வந்து நல்லா பேசுறாரு. மக்களை தூங்கிக்கிற மக்களை தட்டி எழுப்புறாரு. அவருக்கு இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். புதியவர்கள் வரணும். நான் சொல்றேன், புதிய ஆட்சி வரணும், அவ்வளவுதான். இவங்க 2 பேர் வரக்கூடாது. புதியவங்க வந்தா நாடு நல்லா இருக்கும். திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருநங்கை எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுங்க. எல்லா துறையிலையும் வாய்ப்பு கொடுக்கணுங்க. அவங்க வந்து கடவுளால் படைக்கப்பட்டவர். அவங்கள வந்து நம்ம தரக்குறைவா நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து கீழ்த்தரமா நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அந்த சமூகத்தை மேல கொண்டு வரும். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அவங்களும் நம்மள ஒருத்தர். அவங்கள வேற மாதிரி பார்க்க கூடாது. வேற மாதிரி கண்ணோட்டத்தை பார்க்க கூடாதுங்க. நம்ம சகோதரி அந்த மாதிரி விட்டுருவீங்களா? அத்தனை ஊற்றி அவங்களுக்கு கொடுங்க அரசாங்கம். அவங்கள வந்து மேல வரணும். வில்லிவாக்கம் தொகுதியில் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. வில்லிவாக்கம் தொகுதியில நிக்கலாம். நிச்சயம் அவங்க சார்பில் இருக்கிறவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, நேர்மையான முறையில் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நன்றி. வில்லிவாக்கத்துல ஒரு திருநங்கையை வேட்பாளராக நிறுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? நல்ல விஷயம்தான். ஆனா என்ன வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலண்ணா. ஏன்னா எல்லா இடத்தையும் டிஎம்கே டிவிக்கே தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான். நம்ம சக மனிதனா கூட அவங்கள மதிக்க மாட்டோம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிச்சு அவங்களோட வேட்பாளராகவே நிறுத்துது. நல்ல விஷயம் தான் நான் நிறுத்துறது. நம்ம வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே ஒருத்தவங்களை நிறுத்தணும். அவங்க நல்லது செஞ்சா ஓகேண்ணா. யார் நிறுத்துறாங்கன்றது மேட்டர் இல்லை. அவங்க நின்று அவங்க ஜெயிச்சாங்கன்னா நல்லது செஞ்சா ஓகே தான். அதிமுக திமுக போன்ற பாரம்பரியமா இருக்கிற கட்சிகள் கூட திருநங்கைகளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி கொடுக்குது. நல்ல அதுதான் சொல்றேன். யாருமே பண்ணாத்து பண்றாங்க. புதுசா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். தமிழர் கட்சி திருநங்கையை வேட்பாளரா நிறுத்துது. வெற்றி பெற வாய்ப்பு தெரியல சார். அப்படி நிறுத்துறாங்கய்யா. ஏன்னா வந்து என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அது ஒரு இதுவரை யாரும் நிக்கல. சீமான் இதுவரை நிக்கல. இனிமே நின்று என்ன பண்ண போறேன்னு தெரியல. சீமான் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட அரசியல் எப்படி இருக்குங்க? எல்லாத்தையும் பேசுவார் சார். அவ்வளவுதான். எல்லாம் பேசுவார். அதனால எந்த முடிவு எடுக்க முடியாது. அவர் வந்து இங்க இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு ஒரு திருநங்கையை வந்து வேட்பாளரா நிறுத்துறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த கட்சியுமே தெரியாது. அது நிறுத்துறாங்க. இல்ல தெரியாது. எனக்கு தெரியாது. திருநங்கையை வேட்பாளரா நிறுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, யாருமே இந்த மாதிரி வாய்ப்பு தர மறுக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பண்றாங்க. அது நல்ல விஷயம் தான். அது ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து இல்ல நீங்க பொதுவா பொதுவான எப்படி சொல்றது? திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குது நாம் தமிழர் கட்சி தான். இருக்கட்டுமே, அவங்களும் நம்மள மாதிரி மனசால தானே நிக்கட்டுமே. தப்பு ஒண்ணும் கிடையாது.
ஆனா வந்து நம்ம சகமனத்துல கூட மதிக்க மாட்டோம். ஆனா கட்சி வந்து ஒரு வேட்பாளராகவே நிறுத்துது. எம்எல்ஏ நம்ம ஏன் மதிக்க மாட்டோம், நம்மளே இது பண்ணுவானே. அவங்களும் நான் உங்களேன்னு சொல்லுங்க. நம்ம பொதுவா வந்து அவங்களுக்கு பார்ப்போம். அதுக்காக கேக்குறேன். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடமே கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா தான் நம்ம. வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா எந்த கட்சியுமே யாருமே வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது யாருக்குமே இந்த மாதிரி. ஆனா இப்ப திமுக கொடுக்க மாட்டேங்க, அதிமுக கொடுக்க மாட்டேங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயத்த சொல்றாரு, ஆனா மக்கள் அவரை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அது பிடிக்கல. அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே நல்லா இருக்கு. அதை வந்து பொதுமக்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல விஷயம்தான். சீமான் பேசுறாரு மழைக்காக, மண்ணுக்காக, எல்லாத்துக்கும் போராடுறாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவே மாட்டேங்குது. அதுதான் நல்லதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு மைனஸ். மற்றபடி அவர் வந்தா நல்லது செய்வாருன்ற ஒரு இது இருக்கு. நம்ம மக்கள் அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. 70 வருட காலமா இருக்கிற திமுக கூட இதை பண்ண முடியல, அதிமுக கூட பண்ண முடியல. திருநங்கைகளை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அவங்க இதை மட்டும் தான் பாக்குறாங்க. நம்ம இந்த நின்னா ஜெயிப்போமா, அதை தான் பார்க்கணும் தவிர மக்களுக்கு என்ன செய்யப்போறோம் அதெல்லாம் அவங்க கிட்ட அந்த இது கிடையாது. இந்த இந்த முடிவை எப்படி பாக்கணும்? சீமானோட இந்த முடிவை நல்ல முடிவு. ஆனா வந்து மக்கள் அதை ஏத்துக்கணும். இந்த உயிரை இந்த மாதிரி ஒரு திருநங்கை எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்கு? நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரு. வாய்ப்பு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம். நன்றிங்க. கட்சி வந்து ஒரு திருநங்கை வேட்பாளரா நிறுத்துறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா திமுக அதிமுக கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது யாருக்கும். புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி சீமானம். எப்படி பாக்குறீங்க? நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா ஒரே என்ன சொன்னா திமுக கூட இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ இவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. சீமானது எடுக்கிறாங்க. நான் சீமானோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? நல்லா இருக்குமாண்ணா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல ஐ டோன்ட் நோ. வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான் அது. இன்னும் நல்ல விஷயம் தான். இதுவரை யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லைல்ல. நார்மலாக நிற்கிறதாங்கன்னா ஜென்ஸ் நிற்பாங்க, இல்லை ஃபீமேல் யாரா நிற்பாங்க. இது ஒரு புது முயற்சி தான், நல்லாவே இருக்கும். ஆனா மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. சீமான் இப்படி முன்னெடுக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? அவர் எப்பவுமே புதுமையாக தானே பண்ணுவார். அதனால என்னதான் புதுமையா எடுத்தா கூட மக்கள் மத்தியில சீமானுக்கு ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இருக்கு. இல்ல அவர் இவ்வளவு போராட்டம் கடந்துக்கிட்டாரு இருந்தாலும் 8% ஓட்டு தானே வாங்க முடியுது. அதனால கேட்குறேன். காம்படிஷன் ஆல்ரெடி முன்னாடியே அதிகம் தானே, ஜாஸ்தி தான். ஸோ அதில் இப்போ 8% வந்ததே பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கே, அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்லலாம். அதிமுக திமுக யாருக்கிட்ட காசு இருக்கோ, யார் அங்க கேஸ்ட் ஜாதியில் அங்கே உயர்வா இருக்காங்களோ, யாருக்கு ஓட்டு கிடைக்குமோ அப்படின்னு பார்க்குற நேரத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு திருநங்கையை நிறுத்துற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே அது. புதுசாக தானே எல்லாருமே ஒன்று தேடுறோம். ஸோ அவங்கள ஆமோதிக்கிறது நல்லது தான். ஒரு திருநங்கை எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான். எல்லாருக்குமே நல்லா தான் பண்ண போறாங்க. பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். கேட்டுக்கலாம்.